கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகின்றோம். உலகத்தின் பெரிய தத்துவ ஞானிகள் என்று அழைக்கப்பட்ட கிரேக்க தேசத்து சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் மனிதனே உன்னை நீ அறிந்து கொள் என்று குரல் எழுப்பினார்கள். நீ உன்னை அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்று நம்பிக்கை ஊட்டினார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் அந்த வரிசையில் வரக்கூட கமாலியேல் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி, அவர்கிட்ட தான் என்ன பண்ணாரா, கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்டார். ரோமரில் சொல்வார், நான் எபிரேயருக்கு எபிரேயன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ரொம்ப படிச்சிருக்கேன், அப்படியே அவரோட ப்ரைடெல்லாம் சொல்வார். சொல்லிட்டு கடைசியாக சொல்வார், என் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அறிவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு அதுதான். நம்ம நிறைய வேர்ல்ட்லி நாலேஜ் நமக்கு இருக்குது இல்லையா? இப்போ மெடிக்கல் எடுக்கிற மெடிக்கல் நாலேஜு, இன்ஜினியர் படிக்க இன்ஜினியரிங் நாலேஜ் இருப்பாங்க, நல்ல பாடல்கள் பாடக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கும். வி நீட் நாலேஜ், நம்மளுக்கு பவர் ஆஃப் நாலேஜ், பவர் ஆஃப் விஸ்டம் எல்லாம் தேவை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணார், ரொம்ப he was தி பெஸ்ட் அண்ட் தி ஃபஸ்ட் அந்த மாதிரி இருக்கார். ஆனால் கடைசியாக அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு எதெல்லாம் ப்ரைடோ, எதெல்லாம் ஆசீர்வாதமோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக, அவரோட அறிவுக்கு முன்பாக, அவரோட ஞானத்துக்கு முன்பாக எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தரை அறிவதை பார்க்கிலும் தன்னை சிருஷ்டித்தவரும் தன்மேல் அன்பு கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தவருமாகிய கர்த்தரை அறிய வேண்டும், அவரோட அன்பை அறிய வேண்டும், அவரோட கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் கர்த்தரை நான் அறியணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா? அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட வெறுப்பு என்ன, அவங்களோட தேவை என்ன, இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், அவங்களுக்கு ஒரு டிஸ்கஸ் இருக்கணும், அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த ஃபேமிலியை நல்லா அவங்க நடத்த முடியும். அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். நம்முடைய கர்த்தருடைய ஒரு குணம் அப்படின்னா அவர் இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரக்கத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறார், ஒரு விரிவாக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் இரக்கமுள்ள தேவன், ரைட், அது ஓகே. ஆனால் அவர் சொல்வார், நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். நாட் ஓன்லி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில், என்னை அறிகிற அறிவில் எனக்கு வளர்கிற பட்சத்தில் நான் எப்படி இருக்கிறேன்னா 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் முதல் இயேசு வரை மொத்தம் 42 தலைமுறைகள். நம்ம மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீனாலஜியில் வரும் 42 தலைமுறை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அன்று பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது, அதை சுற்றிலும் வியாதியஸ்தர் இருந்தார்கள். அந்த பெதஸ்தா குளம் எப்படின்னா, அங்கே யாராவது வியாதியாக இருப்பாங்க, ஒரு தூதன் இறங்குவார், முதலில் அந்த குளத்தை கலக்குவாராம். அப்படி கலக்கும்போது யார் முதலாவது போகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகம் அடைவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அங்கே இரக்கமுள்ள தேவனாய் கடந்து 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறாரு. அவர் ஒரு நாள் வழி அருகே சென்று கொண்டு இருக்கிறார். பர்திமை என்கிற ஒரு குருடன் வருகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, கண் பார்வை அவர் வேணும். அவர் குருடர், கண் பார்வை இல்லை. ஆனால் என்ன சொல்றாருன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க, அவன் அமைதியா இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லாவே இருக்கக்கூடாது,
ஒருத்தர் உதவி செஞ்சா கூட அந்த உதவிகளை என்ன பண்றாங்க, அவங்க செய்யாதபடிக்கு தடுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க உங்கள் வாழ்விலே முன்னேறக்கூடாதபடி, உங்கள் குடும்பத்திலே முன்னேறக்கூடாதபடி, ஒருவேளை உங்கள் தொழில்களிலே முன்னேறக்கூடாதபடி, உங்களுடைய அலுவலகத்தில் முன்னேறக்கூடாதபடி, ஏன் உங்க திருச்சபையில முன்னேறக்கூடாதபடி, உங்களுடைய ஸ்கூலில், காலேஜில், உங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம், உண்மையாக வேலை செய்யலாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னேறக்கூடாதபடி பலவிதமான தடைகள் வரும். பர்திமை கூடன் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், லார்ட் எனக்கு கொஞ்சம் இறக்க செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவனை அதட்டினார்கள். இந்த உலகம் அப்படி தான் இருக்குகிறது. முன்னேறக்கூடாதபடி பலவிதமான தடைகள், பலவிதமான கட்டுகள், மனுஷருடைய எண்ணங்கள், மனுஷருடைய சிந்தனைகள், மனுஷருடைய யோசனைகள், இந்த உலகத்தில் அங்க காணப்படுகிற பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், எரிச்சல்கள், ஒருத்தர் முன்னேறாத பொறுத்துக்கொள்ள முடியாத தன்மை, இப்படி ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றாங்க, மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஜனங்க பர்திமை குருடனை பார்த்து நீ பேசாமல் அமைதியா இரு என்று அதட்டினார்கள். ஆனால் மார்க் 10ஆம் அதிகாரம் 46 49 வரை சொல்லுகிறது, ஆனால் இயேசுவோ மனமிறங்கி அவனை அழைத்து பார்வை அளித்தார். நமக்கு மனம் இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறாருங்க, இரக்கம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாருங்க. நமக்கு யாருக்குமே இரக்கம் செய்யலாம் கூட ஆண்டவர் பாருங்களேன், அவர் நம்ம நேசிக்கிறார்ல, அதனால் நம்ம மேல இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறாராம். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டே அவர் அவனை அழைத்து பார்வை அளித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் கூட கொடூரமான உலகமாக இருக்கிறது, இரக்கம் இல்லாத உலகமாக இருக்கிறது. முன்ன மாதிரி உண்மையான அன்பை என்ன பண்ண முடியல, எதிர்பார்க்க முடியல. யாரை நம்பலாம் அப்படின்னு கூட பல வேளைகளை நமக்கு தெரியல. ஏன்னா தாவீது சொல்வாரு, நான் நம்பினவர்கள் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினார்கள். நான் யாரை நம்பனோ, யாரை நேசித்தனோ, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைச்சனோ அவங்க என்ன பண்றாங்களா, என் மேல் தன் குதிகாலை தூக்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு. தாவீது எவ்வளவு பெரிய ராஜால அவருக்கு அந்த விதமான ஒரு அனுபவம் இருந்தது. ஆனா இங்க சொல்றாங்க, கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்று எரிகோ வீதியில குற்றராய் கிடந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சமாரியனை போல என்ன பண்றாராம், ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர். வேதம் சொல்கிறது, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த தயை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா 136ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தை சொல்றாங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி நிறைய அந்த லிஸ்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த சாம் 136 அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் அப்படிதான் அவர் சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா அவர் பரிபூர்ணத்தினால ஏன் துதிக்கனா, அவர் கிருபை நம்மேல் காணப்படும்படியா. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரம் பலவீனப்பட்டது. அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்ததா பைபிள் சொல்லுகிறது. அது முல்லை போல அவரை குத்தி கொண்டே இருந்தது. ஒருவேளை அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு காரியம் முல்லை போல உங்களை குத்தி கொண்டே இருக்கிறதா, வேதனை கிழித்து கொண்டே இருக்கிறதா. அந்த ரோஜா பூக்கள் இருக்குதுல்ல, அது காற்றில் அசையும் போது ரொம்ப அழகா இருக்கும். மாத்திரல அதில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த ரோஜா பூக்கு கீழே முட்கள் இருக்குமா. அந்த முட்கள் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு முறையும் அந்த ரோஜா இதழ்கள் அப்படி காத்துல அசையும் போது அந்த முட்கள் லேசா என்ன பண்ணுமா, அதை டச் பண்ணுமா. அப்பதான் அந்த வாசனை ரொம்ப அதிகமா வருமா. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு முட்களை போல ஒரு வேதனை இருந்தது. சரியா, அது ஒரு குத்தி கொண்டே இருந்தது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த முள்ளை கொஞ்சம் நீங்க எடுத்து போடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அதுவும் அன்போடு சொன்னார். இங்க பைபிள் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனானது பரிபூரணமாய் விளங்கும். சில வேளைகளில் இந்த பிரச்சனையே மாற மாட்டேருந்து, போராட்டமே எடுக்கப்படலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்க, அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனை உங்களுக்கு தராரு. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை உங்களுக்கு தராருல. ஒருவேளை பிரச்சனை எடுத்து போடல, பட் அந்த பிரச்சனையின் வழியாய், அந்த போராட்டத்தின் வழியாய், ஏன் அந்த கண்ணீரின் வழியாய், அந்த துக்கத்தின் வழியாய் கடந்து வருவதற்கு
நமக்கு பலனை தரார் இல்லையா? அவர் தான் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினி நடக்கும்பொழுது வேகாது இருப்பாய். அப்படின்னா என்னன்னா, இந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட தானே வரேன், உன் கையை பிடிச்சு கொள்றல, நான் விட்டு விலகல, உன்னை கைவிடல. அதுதாங்க அர்த்தம். அவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலனானது பரிபூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னாராம். இன்னொன்று, கர்த்தரை அறியும் போது அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். காந்தியடிகளை பார்த்து கேட்டாங்களாம், நீங்க எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், மத்திய 5ஆம் அதிகாரத்தை திறந்து என்ன பண்றாராம், அவர் காட்டாராம். அது என்ன இருக்குதுன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அழகாக அந்த வேதத்தை அவர் என்ன பண்ணாராம், திறந்து காட்டினாராம். ஒருவேளை இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவங்க என்ன சொன்னாங்களா, சாந்த குணம், சத்தியாகிரகம், அகிம்சை இதெல்லாம் வச்சு இந்தியாவை என்ன பண்ண முடியாது, சுதந்திரம் வாங்கவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆயுதம் எடுக்கணும், போர் ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பாருங்க, இறுதியில் காந்திஜியுடைய அந்த அகிம்சை, அந்த சத்தியம் ஜெயித்தது. ஏன்னா அவர் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய கர்த்தர் கூட சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் ரொம்ப சாந்த குணமாக இருக்கிறது அது கோழைத்தனமோ பலவீனமோ இல்லை, எனக்கு ஒன்றும் கேட்க முடியாது, எனக்கு ஒன்றும் கேட்க தெரியாது, நான் தைரியம் இல்லை, அப்படி கிடையாதுங்க. அந்த கோழைத்தனமோ பலவீனமும் இல்லை, மாறாக அது மனபலத்தையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் குறிப்பிடுகிறது. ஒரு விஷயத்தை கேட்கலன்றதுக்காக அவங்க நம்ம பார்த்து பயப்படுறாங்க, அவங்க கோழை, நாம பெரியவங்க, அந்த இருக்கக்கூடாதுங்க. அது அவருடைய மன வலிமையை, மனபலத்தை, ஒரு விஷயத்தை ஒரு கேட்காமே டீல் பண்ணக்கூடிய அந்த கிருபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாந்த குணம் அதை தான் கொடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பலவிதமான மிருகங்களை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தரை குறித்து என்ன நம்ம சொல்றாங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிவிற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலும் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும் அவர் என்ன பண்ணுறாராம், வாயை தரமாது இருக்கிறான். ஸோ இந்த சாந்த குணம்ன்றது கர்த்தருடைய குணம். அமைதியாக இருக்கிறது, அமைதியாக போராடுறது, சில விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, சில விஷயங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, சில விஷயங்களை கான்வர்சேஷன் போகாமல் இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா உங்கள் மனபலத்தை குறிக்கிறது, சாந்த குணத்தை குறிக்கிறது. இயேசு மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டோடு நெருங்கி பழக அவர் ரொம்ப தயவுள்ளவர். தயவு அப்படின்ற சொல்லுக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்க குட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை உயர்த்துவது தயவுள்ள குணம். தயவுனா நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், அது கிடையாது. அந்த தயவு குணம் எதை வெளிப்படுத்தினா, இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்து அவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் சில முயற்சிகள் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க பார்க்குறீங்களா, அந்த குணத்தை தான், அந்த விருப்பத்தை தான் தயவு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 1000 தலைமுறை மட்டும் தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. மற்றவங்களுக்கு தயவு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த குணத்தை தான் தயவு அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் ஒரு இடத்துல உட்காரலையாம், சுற்றி தெரிந்தார். பைபிள் பாருங்க இன்னும் அழகாக எழுதியிருக்கிறாங்க. இங்கே எங்கன்னா வியாதியாக இருக்கிறாங்களா, அங்கே வியாதியாக இருக்கிறாங்களா, யாருக்கு என்னோட உதவி தேவை, எந்த பிசாசை ஓட்டணும் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சுற்றி திரிகிறார். ஜனங்களோட தேவைகளை அறிந்தார், அவங்கள ஹெல்ப் பண்ணணும், அவங்கள முன்னேற்றணும், அவங்கள அறியாமல் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுகிறது. மரித்தோர் எழுப்புறாராம், தேவையுள்ள அனைவருக்கும் தயவு பாராட்டுறாராம். ஒரு முறை மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணுமே, அப்பா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், ஏன்னா ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது மோசே. அதனால ஒன்று சேர யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19 இப்படி சொல்லுகிறது, என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை
உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஆண்டவர் சொல்வாரு, அந்த தயையை மோசேக்கு காண்பாரு. அப்ப ஆண்டவர் தயவுள்ள தேவனா இருக்கிறார். ஆவியின் கனிகளில 5வது கனி தயவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தயவுல இரக்கம், காருண்யம் எல்லாம் அதுலயே மிக்ஸ்டா இருக்கிறதா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. இப்போ இதில் பார்க்குறோம், ஒரு இன்ஸ்டியூஷன் ரொம்ப பாழா இருக்குது. ஐயோ இந்த இன்ஸ்டியூஷனுக்காக உதவி செய்யலாமே, இந்த ஆலயம் கட்டப்படாமல் இருக்குது, இதுக்கு உதவி செய்யலாமே. ஒருத்தர் படிக்காமல் இருக்கிறாங்க, அதுக்கு உதவி செய்யலாமே. ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாமே. இப்படி நம்ம நினைக்கணும் இல்லையா? ஹெல்ப் பண்ணுறது செகண்டரி. முதல் மனசை யோசிக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் உதவி செய்யலாம், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க நீதிமொழிகள் 19:22 நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசி பாருங்க, இது வரைக்கும் நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம். நன்மைனா ஒரு பெரிய பெரிய நன்மை இல்லைங்க, நம்மளால் முடிந்த அளவு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா, நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும், எல்லாம் நம்மளை நல்லா நேசிக்கணும், நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் யூ ஆர் கரெக்ட். பட் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இதில் எந்த நன்மை செய்கிறோம்? ஏன்னா ஆண்டோட குவாலிட்டியில் ஒன்று சொல்கிறாங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒருவருக்கும் தயவாக, மன உருக்கமாக, நம்மளால் ஃபேமிலியில் தயவாக இருக்க முடியுதா? மன உருக்கமாக இருக்க முடியுதா? ரொம்ப அன்பாக இருக்க முடியுதா? இல்லைல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரோட தயவு நீடிய வாழ்வு, நல்ல லாங் லைஃப். அவரோட தயவு எப்படி இருக்குதான்? நீடிய வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 30:5 சொல்லுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது, கர்த்தர் சத்தியமுள்ளவர், உண்மையுள்ளவர். ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. இன்றைக்கு சத்தியமாகிய தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் அதை பிடித்து கொண்டு ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஒருவேளை இந்த புதிய ஆண்டின் 2ஆம் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பாரான, ஆண்டவரே இந்த மாதத்தில் இல்லை இந்த நாளில் நீர் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரே, இதை நான் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன், வழியாய் இருக்கிறேன், ஜீவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நாளில அவரோட வாக்குகளுக்காக, அவரோட வார்த்தைக்காக, அவரோட தரிசனங்களுக்காக, அவரோட சொப்பனங்களுக்காக, கர்த்தர் கொடுக்கிற கனவுகளுக்காக, தீர்க்க தரிசன ஆவிக்காக அம்மா நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஐயா நீங்க காத்திருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறதே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஸோ அந்த கர்த்தருடைய ஒவ்வொரு குணநலன்கள், அந்த ஒவ்வொரு குவாலிட்டிஸ், அதை உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர். ஏன்னா அவரை போல நம்ம சொல்ற, ஆண்டவரே உங்களை போல மாத்துங்கன்னு சொல்றல, உங்களை போல நான் மாறணும்னு சொல்றல, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற என்னோட பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்மை போல் மாற எனக்கு கிருபை தாங்க, இரக்கத்தை தாங்க, உருக்கத்தை தாங்க, தயவை தாங்க, அன்பை தாங்க, உம்முடைய குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறபடி நாங்க வேண்டுவதற்கும் நாம நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாறின ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பது உண்மைதான், வேதத்தை வாசிப்பது உண்மைதான், ஆனால் உங்களை போல மாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, எங்களிடத்துல எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எங்களுடைய எல்லா பலவீனத்தில் உம்முடைய பலனானது பரிபூரணமாய் விளங்கட்ட ஆண்டவரே. தடைகளை நீக்குகிறவர், உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி எங்கள் கூடாரங்களை, எங்கள் குடும்பங்களை, கணவர் மனைவி பிள்ளை பெற்றோரை ஆசீர்வதிக்க முடியும், எங்கள் தொழில்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்கள் பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் இறங்க முடியும். கடந்த வருடத்தில் நஷ்டங்கள் 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 என்ற அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன வாக்குகள் நிறைவேறட்ட ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே போராட்டத்தோடு எந்த ஆபீஸ் போறோமோ, எந்த ஸ்கூல் போறோமோன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, மிகுந்த வேதனையோடு வேற வழியே இல்லை, நான் போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கட்டாயத்தில் தள்ளப்படுகிற அன்பான சகோதரியே, அன்பான சகோதரரே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார், அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. இளைப்பாறுதலை தருகிற தேவனங்களோடு கூட கடந்து வருகிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று உங்கள் வலது கரத்தை
கரத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஆவியானவர் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.